ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே அந்த தேவாதி தேவனுடைய வெளிச்சம், அதாவது ஆச்சரியமான ஒளி, ரட்சிப்புங்கிற ஒளி, இப்படிப்பட்ட விடுதலை என்கிறதான ஒளி, இப்படி பல கோணங்களில் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் தொடர்ந்து அதே வாக்கியத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு இன்னும் பேச விரும்புகிறார். Shall we read from the book of Acts chapter 9 verse 3? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. சடுதியிலே, சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி அவனை சுற்றிலும் வந்து பிரகாசித்ததான். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சடனாக ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதாவது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில், நான் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த செய்தி முடிஞ்சு ஜெபிச்சு நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த செய்தி போய் கொண்டு இருக்கும்போதே இதை யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபத்தோடு ஷேர் பண்ணி கொண்டு இருக்கீங்களோ, நிச்சயமாக அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு அற்புதம், எதிர்பாராத ஒரு நன்மை, எதிர்பாராத ஒரு மேன்மையை கர்த்தர் இப்போ தரப்போகிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, அந்த சவுலுங்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்துட்டு போட்டோம், ஆனால் சடனாக சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்துதான், அவன் மேலே கடந்து வந்துதான். இந்த அற்புத காரியத்தை சிந்திக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுத்தார்னா, பாதுகாப்பு என்கிற ஒரு ஒளி, காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் லைட், அதாவது டிவைன் ப்ரொடெக்ஷன் என்று கூட சொல்லலாம். ஒரு தெய்வீக ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அதுக்கு பெயர் பாதுகாப்பு என்கிற ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது என்று சொல்லலாம். என்ன பாதுகாப்பு? ஏன்னா அவன் தேவனுக்கென்று பிரகாசிக்கப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு நல்ல படிப்பை தந்திருக்கிறார், நல்ல பண வசதியை தந்திருக்கிறார், இன்னும் பல நல்ல பதவிகளை தந்திருக்கிறார். எதுக்காகனா நீங்கள் பலதரப்பட்ட மக்களை இவைகளை கொண்டு பாதுகாக்க போகிறீங்க. ஆனால் யோசேப்புங்கிற பக்தனை தேசத்துக்கே அதிபதியாக கர்த்தர் மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா, காலம் வரும், எங்கே பார்த்தாலும் பஞ்சம் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த யோசேப்பை கொண்டு அவனுடைய தகப்பன், அவனோட கூட பிறந்த சகோதரர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குமே போஷிக்கும்படி, அந்த பஞ்சத்திலேருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள இந்த யோசேப்பை கொண்டு ஒரு பாதுகாப்பை தரும்படி தேவன் திட்டம் வைத்திருந்தார். அதான் நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு உங்களை சந்திக்கிற ஒளியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு என்கிற ஒரு தெய்வீக ஒளியானது இப்போ உங்களை சுற்றியும் பிரகாசிக்கிறது. இவன் எதிர்பார்த்துட்டு வந்தானா? இல்லைங்க, சடனாக, ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென்று அவன் மேலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. இன்றைக்கி அதே தேவனுடைய வல்லமை, அந்த தெய்வீக ஒளியானது உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும் நீங்கள் வேர்வை சிந்தி சம்பாதித்து தானே அந்த வீடு வாசல் அன்று உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் பாதுகாக்க போகிறார். ஆமென். அதனால் பிரகாசம் உங்களை சுற்றிலும் ஒளி வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களை சுற்றிலும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வந்திருக்குங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கவங்களில் மரித்து போய் சில நாட்கள் ஆகிருக்கணும், ஏன் மரித்து போய் சில மாதங்கள் ஆகிருக்கணும், ஏன் பல வருடங்கள் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா அந்த பாதுகாப்புங்கிற ஒளி நம்ம மேல் வந்ததுங்க. என் அன்பானவர்களே, இது எப்படி வந்ததுன்னா, அவங்க கண்களுக்கு மறைவாக இது நடந்தது. இட் இஸ் அப்சல்யூட்லி மிராக்கிள். அதாவது அன்எக்ஸ்பெக்டட் வே, எதிர்பாராத ஒரு வழியில் தேவன் உங்களை பாதுகாத்திருக்கிறார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சில நடந்து போயிட்டே இருந்திருப்பாங்க, சரியாக அவங்க ஒரு மரத்தை கிராஸ் பண்ணி இப்படி போவாங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் கூட இருக்காது, ஒரு பெரிய மரம் விழுந்தோம். சொல்லுவாங்க, கர்த்தருடைய கிருபையினால் நான் காக்கப்பட்டேன், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. சொல்லும்போது அந்த துதியின் சத்தமே வருவதை நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, அந்த ஒளி பிரகாசித்தது, சட்டனாக வந்ததுங்க. உங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, தலைக்கு வந்து தலைப்பாவில் போயிடுச்சு சார், இல்லைன்னா நான் எப்போயும் மறைச்சிருப்பேன். என் அன்பானவர்களே, எத்தனை முறை கர்த்தர் உங்களை காப்பாற்றிருக்கிறார் தெரியுமா?
கணக்கில் அடங்காத தன்மைகள், வெளியே சொல்லவே முடியாது, அப்படி பாதுகாத்திருக்கிறார். ஆம், இன்றும் கூட அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற நீங்கள் இன்னைக்கு அவரை ரட்சகராக நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா, உண்மையாகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் பெற்றார் அதே போல் ஞானஸ்தானத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய பணியை நீங்கள் செய்வீங்கன்னா எப்படிப்பட்ட பாதுகாப்பை தரப்போகிறார் தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இங்கே வாசித்த ஒரு அற்புதமான பாதுகாப்பு, இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. என்னென்ன வகையில் என் ஜனத்தை நான் காப்பேன்னு சொல்கிறேன். பறந்து காக்கும் பட்சியை போல காப்பார். ஒரு பறவை தான் ஒரு முட்டையிட்டு அந்த அந்த முட்டை குஞ்சு பொறித்து அந்த குழந்தைகளை அந்த அந்த குட்டிகளை அது போஷிக்கும் விதத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது எப்படி பாதுகாக்கும்? சில வேளையில் மரத்து மேலே ஏறி வந்து பாம்பு அந்த முட்டையை சாப்பிடணும்னு பார்க்கும்போது அந்த தாய் பறவை அதை அடித்து கொள்றதை விரட்டுறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நடக்குது இயல்பா. எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. என் அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே அழிந்து போக வேண்டும் என்று எண்ணினவங்க எத்தனையோ பேர். உங்களுக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகக்கூடாது, அதாவது உங்களுக்கு சந்ததியே உண்டாகக்கூடாதுன்னு உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் பண்ணி செய்வினம் பண்ணி அதில் பல வகையில் உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க இவ்வளோ பேர். ஆனால் இன்றைக்கி உங்களை கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி உங்கள் தலையை வைத்திருக்கிறாரே. பறந்து காக்கும் பட்சியை போல ஆண்டவராகிய தேவன் தாயின் கருவிலே உங்களை காப்பாற்றியிருக்கிறார் என்று சொல்கிறார். அதுதான் இந்த வார்த்தை. என் அன்பானவர்கள், அவனை சுற்றிலும் ஒளி பிரகாசித்தது. உன் தாயின் கருவிலே அது இருட்டறைதாங்க. ஆமாம் இல்லையா? இயல்பாகவே தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவாகும் போது அந்த 9 மாதங்களும் இருட்டறையாக தான் இருக்கும். ஆனால் அந்த இருட்டறையில் அந்த கருவெங்கிறதான அந்த கர்ப்பம் என்கிற இருட்டறையில் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஒளியை ஏற்கனவே அங்கே வைத்துட்டார். அதனால தான் இன்றைக்கி பத்திரமா நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களையும் என்னையும் அவர் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தன்னுடைய பாதுகாப்பு என்கிறதான ஒளியிலே அவர் வைத்தபடினால தான் இன்றைக்கு நாம் வெளியே வந்து இந்த பூமியில் இவ்வளோ நாள் இத்தனை ஆண்டுகள் ஜீவன் பலன் சுகத்தோடு எத்தனையோ மரண போராட்டம் வந்தபோதும் அதை ஜெயித்து வென்று இன்னைக்கு கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆனால் தான் நான் பாதுகாப்பேன், அதை காத்து வந்தேன், அதை இனிமேலும் நடத்துவேன் அவர் சொல்லியிருக்கிறார். இது மாத்திரம் இல்லைங்க. சகரியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு விசேஷித்த பாதுகாப்பை குறித்து கர்த்தர் சொல்கிறார். அது என்ன என்று கேட்போமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2வது விசேஷித்த பாதுகாப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கினி மதிலாயிருந்து அவர்களை காப்பாற்றுவேன். அன்னதான் என்னுடைய யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நல்லாய நீரே நமஸ்காரம்ங்கிற அந்த உபத்திர நேரத்தில் ஆண்டவனுக்கு தந்த பாடலை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் கேளாதவங்க அதை போட்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க. எத்தனையோ பேருடைய வாழ்வில் பல மந்திர கிரிகள், பல வியாதி சாபங்கள் நீங்கி இந்த பாடல் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டு வருகிறார். ஆகவே அதில் ஒரு வார்த்தை வரும், அக்கினி மதிலே நமஸ்காரம், ஆட்கொள்ளும் இறைவா நமஸ்காரம். அன்பானவர்களே, அக்கினி மதிலா இதெல்லாம் நான் கண்கூடாக தரிசித்து என் அனுதின வாழ்க்கையில் ருசித்ததுனால தான் இந்த பாடலை பாடுற இடங்களெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறது, எல்லா தரப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்படுறாங்க, விடுதலை பெறாங்க. அதனால தான் சொல்கிறோம், அந்த அக்கினியினால் மணியராக என்னை அவர் பாதுகாத்தார். என் ஜீவனை எடுக்க, என்னுடைய ஊழியத்தை எப்படியாயிலும் அழிக்க, இப்படி பல வகையில் எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி பல தீங்கையை செய்ய பார்த்த சாத்தான் அருகில் கூட வரக்கூடாதபடி அல்லது முடியாதபடி சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக இருந்தார். அதை சொல்லும்போது ஐ குட் ஃபீல் நவ் த ஃபயர் ஆஃப் பில்லர் ஆஃப் ஃபயர் ரைட் நவ். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். யாருக்கு இந்த பாக்கியம்? தம் ஜனங்களுக்கு, தம்மை நம்புகிறவர்களுக்கு, தமக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு. அதனால் நீங்கள் ஏன் பயப்படணும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு விரோதமாக வீணாய் பழி போடுறவங்க அல்லது உன்னை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ஆனால் நன்மை வரும்போது உன்னை கைட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அல்லது உனக்கு வர வேண்டிய நன்மையை தராமல்
மறந்தாங்க பார்த்தீங்களா, அல்லது விலகி போனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பற்றி நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். உங்கள் மேல் ஒரு குற்றம் சுமராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். உன் குடும்பத்தை காப்பார். உன்னுடைய எதிர்காலத்தை காக்க போகிறார். அதனால் நீங்கள் செய்கிற ஊழியத்தை நிறுத்தாதீங்க, வாஞ்சியோடு பண்ணுங்கள். இன்னும் அநேகருக்கு ஆண்டோட அன்பை சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ அதிகமாக கர்த்தரிடத்தை நெருங்கி வர முடியுமோ கடந்து வாங்க. இந்த பாதுகாப்புங்கிற ஒளி தான் அன்றைக்கி பவுலை சுற்றிலும் வந்தது. அதோட விளைவு தான் அவரை பல முறை குற்றுயிராக போட்டாங்க, ஜனங்க அடித்து போட்டாங்க, ஏன் சுவிசேஷம் சொன்னதுனால. ஆனால் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். ஆனால் அவர் தேவனுக்காக மரித்த விதம் வேறு. ஆனால் கடைசி வரைக்கும் அவரை கொண்டு அவர் சித்தம் நிறைவேற வரைக்கும் தேவனாகி கர்த்தர் அவரை பாதுகாத்தார். உங்களையும் அப்படியே காப்பார். பறந்து காக்கும் பட்சியை போல சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து காத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, அந்த பவுலை சுற்றிலும் வானத்திலிருந்து சடுதியாக ஒரு ஒளி வந்து பிரகாசித்தது போல இந்த செய்தி இவ்வளோ நேரம் கேட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்புங்கிற ஒளி சுற்றிலும் பிரகாசிப்பதை நான் பார்க்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மந்திர கிரிகள், செய்வின கிரிகள், போராட்டங்கள், இன்னும் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ரீதியான ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்தின் கனி, பல நன்மைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை கர்த்தர் அழித்து போடும். இன்று கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் விடுவித்தலும் ஆசீர்வதியும். எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயும் பாதுகாக்கும் பட்சியும் போலும் எங்களை நீ பாதுகாத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பிப்ரவரி 24 1997 தொடங்கப்பட்ட கர்த்தரால் பறந்து காக்கும் பட்சியை போல அக்கினி மதிலாக இருந்து அவரே இத்தனை 28 ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார். அந்த நன்னாளை நினைத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு நபரையும், அந்த குடும்பத்தாரையும், விசேஷமாக இதை வாஞ்சியோடு ஷேர் பண்ணுறவங்க ஒவ்வொருவரையும் பறந்து காக்கும் பட்சியை போலவும் அக்கினி மதிலாக இருந்து கர்த்தர் நடத்துவார். God bless you. நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நல்லாயின் நீரே நமஸ்காரம். நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நல்லாயின் நீரே நமஸ்காரம். பரிசுத்த இயேசுவே நமஸ்காரம், பாதம் பணிந்தோம் நமஸ்காரம். பரிசுத்த இயேசுவே நமஸ்காரம், பாதம் பணிந்தோம் நமஸ்காரம். நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நல்லாயின் நீரே நமஸ்காரம். சுட்டெரிக்கும் ஆவியே நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். சுட்டெரிக்கும் ஆவியே நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நல்லாயின் நீரே நமஸ்காரம். அக்கினி மதிலே நமஸ்காரம், ஆட்கொள்ளும் இறைவா நமஸ்காரம். அக்கினி மதிலே நமஸ்காரம், ஆட்கொள்ளும்
கொள்ளும் இறைவா நமஸ்காரம் நமஸ்காரம் தேவா நமஸ்காரம் நல்லாயின் நீரே நமஸ்காரம் அல்லேலூயாமே அல்லேலூயா அல்லேலூயாமே அல்லேலூயா தூய ஆவியே நமஸ்காரம் துணையாளரே நமஸ்காரம் மணவாளனே